My dear students, this is RSR Max. Now, here some sum on relation and function. An important 5-mark sum. The relation is very difficult. That is why it is considered the biggest sum and the tougher sum. If n denotes the set of all natural numbers and R be the relation on n cross n defined by ABCD belongs to n, ordered per A comma B related to C comma D, if AD into B plus C equal to BC into A plus D, we have to prove R is an equivalence relation. For reflexive relation, we take only one element, upon the A comma A belongs to R. Next, for symmetric relation, we get two elements. AB belongs to R implies BA belongs to R. இது வந்து ஆர்ல இருக்குன்னு எடுத்துக்குவோம். மாற்றி போட்டால் பிஏ வந்து ஆர்ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ட்ரான்சிட்டிவ் 3 ப்ராக்கெட் ஏபி பிசி. இது ஏபியும் பிசியும் இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து ஏசியும் அதில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டும் அசியூம்டு, இது ப்ரூவ் பண்ணணும். இது ஒன்று அசியூம்டு, இதை ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து ஏ பிலாங்ஸ் டு ஏ பிலாங்ஸ் பார். இதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இந்த கணக்கில் வந்து நம்ம நார்மலாக சம்மில் வந்து ஒவ்வொரு எழுத்துருவோம் ஏபின்ட்டு. இங்கே என்ன இதுன்னா இந்த ஒரு ப்ராக்கெட்டை வந்து அந்த ஒரு எழுத்து மாதிரி நினச்சிக்கும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். பார்க்கறது ஒரே ஏபிசி மாதிரி இருக்கும். ஒன்று சிம்பிள். இங்கே வந்து சிங்கிள் லெட்டர் அப்படிங்கிறது வந்து இங்கே சிங்கிள் ப்ராக்கெட், அதுக்குள்ளே 2 எலமெண்ட் இருக்கும். அதில் ஒரு ப்ராக்கெட் அப்படி ஏன்னு வச்சுக்க வேண்டியது. இப்போ ரிலேஷன் பாருங்கள். ஏ கமா பி ரிலேட்டட் டு சி கமா டி இஃப் ஏ இன்ட்டு டி ஒன்றாவது எலமெண்ட்டும் இந்த லாஸ்ட்டும் ஏ இன்ட்டு டி இன்ட்டு பி ரெண்டும் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு டி இன்ட்டு சி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. ஒரு ப்ராடக்ட் ஒரு சம், ஒரு ப்ராடக்ட் ஒரு சம். இந்த ரிலேஷன் கிளியர் ஆகிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸி. பார்க்கலாம் கொஞ்சம் விசாரம் இருக்கும். ஏ இன்ட்டு டி இன்ட்டு ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் சி, அப்புறம் பி இன்ட்டு சி ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் டி. இதான் ரூல். இது வாட் யூ கிவன் நம்ம எழுதிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் வந்து ஒரு எழுத்தான் எடுப்போம். இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் எடுத்துருவோம். ஒரு எழுத்தான் ஒரு ப்ராக்கெட். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். ஏ கமா பி ரிலேட்டட் ஏ கமா பி. நம்ம எப்படி போடுறோம், ஏ ரிலேட்டட் ஏ போடுற மாதிரி இங்கே ஏ கமா பி ரிலேட்டட் ஏ கமா பி. இந்த ரூல் அப்ளை பண்ணு. ஏ இன்ட்டு டி போல இங்கே ஏ இன்ட்டு பி மீதி ரெண்டும் பி ப்ளஸ் ஏ, திருப்பி பி இன்ட்டு ஏ மீதி ரெண்டும் ஏ ப்ளஸ் டி. இது ரெண்டுமே சேம் தான். ஏன்னா ஏ இன்ட்டு பி நம்பர் ஆட் பண்ணாலும் பி இன்ட்டு ஏனாலும் ஒன்று தான். இப்போ 2,3னா 2 இன்ட்டு 3 6, 3 இன்ட்டு 2 6. இங்கே அதே போல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ரெண்டு ஒன்று தான். therefore a comma b related to a comma b, that is true. Therefore reflexive property holds good, or reflexive property is true. Symmetric. 2 elements. Symmetric 2 element இருக்கு. இந்த 2 எலிமெண்ட்ங்கிறது இங்கே 2 ப்ராக்கெட். ஒரு எழுத்துங்கிறது ஒரு ப்ராக்கெட் நினச்சிக்க. a comma b c comma d belongs to n cross n. Bracket a comma b related to c cross d. Apply the rule. a into d into b plus c equal to d into c into bc into a plus d. இது எழுத்து இடம் மாற்றி போட அப்படியே. ஏடினாலும் டிஎனாலும் ஒன்று தான். இப்போ பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஒன்று தான். இங்கே அதே பிசிங்கிறது சிபி ஒன்று தான். ஏ ப்ளஸ் டிக்கு டி ப்ளஸ் சி ஒன்று தான். இப்போ இந்த இதுக்கு என்ன காரணம்னா நேச்சுரல் நம்பர் வந்து கம்யூட்டேட்டிவ். ஏ இன்ட்டு பினாலும் பி இன்ட்டு ஏனா ஒன்று தான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ சேம் தான். அதனால் கம்யூட்டேட்டிவ் ஆன் 100% அண்ட் அடிஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். இப்போது ஏபி சிடி போட்டாச்சு. அடுத்தது ரிவர்ஸில் சிடி கம்மா ஏபி அதுவும் இதில் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ சிடி ரிலேட்டிவ் டு ஏபி அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் சி இன்ட்டு டி, இங்கே வந்து டி ப்ளஸ் ஏ, தென் டிஏ இன்ட்டு சி ப்ளஸ் டி போட்டாச்சு. இந்த இது ரெண்டுமே மாற்றி போடலாம். இந்த டிஏ சி ப்ளஸ் டி இங்கே போடு, இந்த நம்பருக்கு இங்கே போட்டுருங்க. அப்போ டிஏ இன்ட்டு சி ப்ளஸ் டி, சிபி இன்ட்டு டி ப்ளஸ் ஏ, இந்த இதே ஆன்சர் வந்திருக்கும். டிஏ இன்ட்டு சி ப்ளஸ் டி, சிபி இன்ட்டு இந்த டி ப்ளஸ் ஏ. therefore இந்த a comma b belongs to implies b comma a. First bracket, second bracket, அப்படியே மாற்றி second bracket plus first bracket belongs to R. Symmetric property is true. Now for transitive we take 3 elements. Now 3 letters மாதிரி இங்கே வந்து 3 brackets a b c d e f belongs to n cross n. a comma b related to c cross d. இது cd இது போட்டோம்னா அதே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடும். இங்கே என்ன ஒரு கண்டிஷன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண பிறகு இந்த பிசி இங்கே ஒன்று வந்துடு, இந்த ஏடி இங்கே எடுத்து போய்டு. ரெண்டு தனித்தனியாக டிவைட் பண்ணுறோம். பி பை பிசி, சி பை பிசி, ஏ பை ஏடி, டி பை ஏடி. இதில் பிபி கேன்சல் ஆகிட்டுனா 1/c இருக்கும். சிசி கேன்சல் ஆகிட்டுனா 1/b இருக்கும். ஈக்குவல் டு ஏஏ போய்ட்டுனா 1/d, டிடி போய்ட்டுனா 1/a. இது வந்து ஒரு சைடு ஒரு ரிசல்ட். ஏன் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்து செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி
அது இந்த பிசி மாதிரி ஃபஸ்ட்டு ஏபி மாதிரி இந்த 2 ப்ராக்கெட் போட்டு ஆன்சர் போட்டோம். அடுத்து பிசி எடுக்கிற மாதிரி இந்த செகண்ட் வரும், அதை எடுத்துகிட்டு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சி இன்ட்டு எஃப் டி ப்ளஸ் சி, அப்புறம் டிஇ இன்ட்டு சி ப்ளஸ் எஃப். இப்போ இந்த டிஏஇ இங்கே கொண்டு வந்து சிஎஃப் இங்கே டிவைட் பண்ணிக்க, இந்த பிரிச்சாச்சு தனித்தனியாக டிவைட் பண்ணிடுங்க. டி பை டிஇ அண்ட் இ பை டிஇ, சி பை சிஎஃப், எஃப் பை சிஎஃப் சிம்ப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். 1 and 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இந்த சைடையும் இந்த சைடு ஈக்குவல் டு அங்கே ஆட் பண்ணால் 1/c + 1/b இதை போட்டால் இந்த சைடோட எல்ஹெச்எஸ் 1/e + 1/d முடிஞ்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் போயிருங்க 1/a + 1/d ப்ளஸ் 1/f + 1/c. இதில் 1/c இந்த 1/c வந்து மைனஸ், அப்போ இங்கே அடிச்சிடலாம். இது 1/d இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும், அப்போ கேன்சல் பண்ணிட்டு இப்போ வெறும் 1/b 1/e, இங்கே வந்து 1/a 1/f. இப்போ வந்து கிராஸ் பண்ணிடுவீங்க e × 1 b × 1 / b. அதே கிராஸ் மல்டிப்ளை f × 1 + a × 1 / af. இந்த ஏஎஃப் இங்கே கொண்டு வந்து இந்த பி அங்கே கொண்டு போயிடும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏபி பிசி இருந்தால் ஏசி. இந்த மாதிரி இந்த 2 ப்ராக்கெட் இங்கே போட்டோம், செகண்ட் இந்த இடையும் போட்டாச்சு. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வரணும், ரெண்டாங்க வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு. தற்போர் ஏ கமா பி ஏ ரிலேட்டட் சி கமா டி, அதாவது இங்கே பார்க்கும்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் இந்த பிசி மாதிரி இந்த சிடி ரிலேட்டட் டு இஎஃப். அப்படின்னா ஏயும் சியும் இதாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் ஒன்று வந்துட்டு. Therefore, Johnson property is true. Therefore, the relation R is an equivalence relation. It is a very important sum. இதை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணால் அது புரியும். அது வரைக்கும் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரூல் வந்து இதுதான். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த சம்மை. இதே மாடல் நிறைய சம் இருக்குது. இது ப்ளஸுக்கு மேலே இன்ட்டு வர மாதிரி இருக்குது, அப்படி இருக்கலாம். ஏடி இன்ட்டு பிசி மேலாம் இருக்குது. We try all these sums. We'll go to the next sum in a few minutes. This RSR Max. Subscribe RSR Max, like and comment. Thank you.